வாழ்க வளமுடன். சகோதர சகோதரிகளை, இந்த 2 தினங்களாக நமது இயல்பை உணர்ந்து கொள்வதற்கு, நமது இயல்பு அமைதியும் ஆனந்தமும் என்று அறிந்து கொள்வதற்கு சில முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். அதில் ஒன்று தவம். தவத்தின் மூலமாக எண்ணங்களை எல்லாம் கடந்து இயல்பை உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலே தவம். மற்றொன்று, வாழ்க்கையில் உள்ள யதார்த்தங்களை புரிந்து கொண்டு நிர்பந்தங்களிலிருந்தும் நிபந்தனைகளிலிருந்தும் தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும், கற்பனைகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். எந்தெந்த நிகழ்வுகள் நமக்கு சங்கடத்தை கொடுக்கின்றதோ அது சங்கடமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்றும், இதெல்லாம் எதற்கு என்றால் அல்லல் படுகிற மனதிற்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பதற்காக. சமாதானம் என்றால் போலி அல்ல, உண்மையான சமாதானத்தை கொடுப்பதற்காக பல கோணங்களில் சமாதானத்திற்கு உரிய சில செய்திகளை பார்த்து, தன்னுடைய மலைப்பிரசங்கத்தில் இயேசு மகான் குறிப்பிடுகின்ற போது அங்கு குழுமியிருந்த மக்களை பார்த்து ஒரு நற்செய்தி குறிப்பிட்டார். மிக முக்கியமான ஒரு நற்செய்தி. இன்றாகிலும் உன்னுடைய சமாதானத்திற்கு உரியவற்றை நீ அறிந்திருப்பாயானால் மிக்க நலமாக இருக்கும். தங்களுடைய மக்களை பார்த்து இயேசு மகான் இன்றாகிலும், நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள், இன்றாகிலும் உன்னுடைய சமாதானத்திற்கு உரியவற்றை நீ அறிந்திருப்பாயானால் மிக்க நலமாக இருக்கும். உனக்கு எது சமாதானத்தை கொடுக்கும் என்று நீயே அறிந்து கொண்டால் அதுவே நலமாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். அப்போ எப்போது நமக்கு சமாதானம் கிட்டும், எந்த மாதிரியான அணுகுமுறையோடு கூடிய வாழ்வு அமைந்தால் சமாதானம் இயல்பாக இருக்கும் என்பதையெல்லாம் இன்று பகல் முழுவதும் பல கோணங்களில் சிந்தித்த போது பல உண்மைகளை அறிந்து கொண்டோம். நம்முடைய வாழ்வு என்பது இப்போது அது ஒரு வாழ்வு அல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு மரணம் என்றும், மனித உறவுகளில் இருக்கிற பலவீனங்களை பற்றியும் போலிகளை பற்றியும், அன்பு என்பது இதுவல்ல என்பதை பற்றியும், அன்பு என்பது அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்பதை பற்றியும் சிந்தனை செய்தோம். எந்த ஒரு இழப்பும் உண்மையில் ஒரு இழப்பு அல்ல என்றும், எந்த ஒரு பெறுதலும் ஒரு பெறுதல் அல்ல என்பதையும் நாம சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம். இந்த சிந்தனை நீங்கள் தொடர்ந்து செய்வீர்களேயானால் நிச்சயமாக ஒரு நாள் நீங்கள் சமாதானமாக இருப்பதை அறிய முடியும். சமாதானம் என்பது ரெட்டிப்பு நிலையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளுதல். ரெட்டிப்புத்தன்மை என்றால் விருப்பு வெறுப்பு அற்ற, ஏற்றத்தாழ்வு அற்ற, இன்ப துன்பம் அற்ற, உயர்வு தாழ்வு அற்ற, அதைத்தான் ஸ்டேட் ஆஃப் இக்லிபிரியம் என்று சொல்றோம், சமாதானம். இன்றைக்கு நம்ம மனம் சில பல காரணங்களினாலே சிலவற்றை விரும்புகிறது, சிலவற்றை வெறுக்கிறது, சிலவற்றை உயர்வாக கருதுகிறது, சிலவற்றை தாழ்வாக கருதுகிறது. திஸ் இஸ் கால்ட் டுவல் மைண்ட் என்று சொல்வாங்க. அதிலிருந்து சிந்தனை மூலமாக எல்லாம் ஒன்றுதான். இயற்கை பார்த்தீங்கன்னா, இயற்கையே அந்த படைப்பில் எல்லாம் ஒன்றுதான் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. உதாரணமாக ஒரு ரோஜா செடியை பாருங்க. அந்த ரோஜா செடியில் அழகா ரோஜா பூத்து இருக்கு. அது பக்கத்தில் என்ன இருக்கு? முட்கள். நாம் அந்த ரோஜாவை விரும்புகிறோம், முட்களை
வெறுக்கிறோம் இல்லையா? ஒரே காட்சியில நீங்க விரும்பக்கூடிய ஒன்றும் வெறுக்கக்கூடிய ஒன்றும் மிக அருகாமையில் இருக்கிறது. இதுல ஒரு பெரிய உண்மையே அடங்கியிருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை சந்தித்தாலும் அங்கு இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். டூ சைட்ஸ் ஆஃப் எ காயின் என்று சொல்வார். ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கம் இருப்பது போல ஒவ்வொரு வெளிப்பாட்டிலும் இரண்டு தன்மைகள் இருக்கும். விருப்பம் இருக்கும், விரும்பக்கூடிய பொருளும் இருக்கும், வெறுக்கக்கூடியதும் இருக்கும். ஆனால் உண்மையில் அது விரும்பக்கூடியதும் அல்ல, வெறுக்கக்கூடியதும் அல்ல. ரெட்டிப்பு இல்லையானால் வெளிப்பாடும் இல்லை. சுத்தவெளியாக இருக்குமானால் வெளிப்பாடு இல்லை. அது எப்போது சக்தியாக மாறிட்டோ ரெட்டிப்பு வந்து போச்சு. சிவம் வேறு தானே சொல்லக்கூடிய விண்ணெனும் சக்தியும் இருக்கு, சுத்தவெளியும் இருக்கு. அந்த ரெண்டும் இருக்குமானால் தான் இந்த ஒன்று வெளிப்படும். ஒரு பொருள் வெளிப்படுவதற்கு ரெட்டிப்புகள் தேவை. ஒரு குழந்தை உருவாவதற்கு ஒரு ஆணும் தேவை, ஒரு பெண்ணும் தேவை. அப்ப கிரியேட்டிவிட்டி உருவாக்கம் எப்போது நிகழும்? ரெட்டிப்புகள் சந்திக்கின்ற போது. சரிதானா? ஆகையினால வாழ்வு என்று வந்ததானால், இயக்கம் என்று வந்ததானால் அதுல ரெண்டும் இருக்கும். மேடும் இருக்கும், பள்ளமும் இருக்கும். இரவும் இருக்கும், பகலும் இருக்கும். இதுக்குங்க ரெண்டு? ஒன்று இருந்தா என்ன அப்படின்னு வச்சுக்கோ. அப்படி இருந்தா உங்களுக்கு பகல் பிடிக்குமா, இரவு பிடிக்குமா? இரவு, மாலை பொழுது, இரவு நேரம் கணவனோடு பேசிட்டு இருக்கலாம். பகல்ல வெயில்ல போகணும், வேலைக்கு போகணும், வேர்த்து கொட்டும். எப்போ எல்லாருக்கும் எது இஷ்டம்? இப்போ மாலை நேரம், இரவு நேரம்னு வச்சுப்போம். இப்போ இரவு நேரம் நமக்கு பிடித்த இந்த இரவு நேரம் மட்டுமே இருந்தா என்ன ஆகும்? இப்போ நிழல்ல உட்கார்ந்து இருக்கோம், நல்லா இருக்கு. நிழல்லையே உட்கார்ந்தா அந்த நிழலுடைய இனிமையை நீங்க எப்போ என்ஜாய் பண்ண முடியும்? வெயில்ல போனாதான் நிழல், வெயில் இல்லையானா நிழல் இல்லை. அப்போ ஒன்று உருவாக வேண்டுமானால் இரண்டு வேணும். அப்ப வாழ்க்கையில இன்பமும் வேணும், துன்பமும் வேணும். இன்பம் மட்டும் போதுமா? இப்ப நம்ம எதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்? இன்பம் மட்டுமே போதும், இன்பம் மட்டுமே வேணுங்கிறோம். அப்படி நினைக்காது. கூட என்ன வேணும்? துன்பமும் வேணும். அப்ப எல்லாரும் துன்பமாகவும் இருங்க, இன்பமாகவும் இருங்க. அதான் ஜீசஸ் சொல்றார், துன்பப்படுகிறவன் பாக்கியவான். ஏன்? துன்பப்படுகிறவனே இன்பமாகவும் வாழ முடியும். துன்பமே இல்லைன்னு வைத்துக் கொள்வோம். ஒரு நல்ல பணக்கார வீடு, அந்த பையன் அந்த வீட்டில் வளர்றான். 30 வயசு ஆச்சு, திருமணம் ஆகி போச்சு, குழந்தை இருக்கு, ஒரு கஷ்டம் இல்லை, ராஜபோக வாழ்க்கை. அவனுக்கு அறிவு நல்ல வளர்ச்சியா இருக்குமா, மட்டா இருக்குமா? அவன் துன்பத்தையே சந்திக்கலன்னு வச்சுக்க. சித்தார்த்தன் ராஜபோக வாழ்க்கை வாழ்றான். அவன் வாழ்க்கையில துன்பத்தையும் அவன் என்ன செய்யல, சந்திச்சதே இல்லை. முதல் நாள் சந்திக்கிறான், மூளை வேலை செய்யுது. சித்தார்த்தனுடைய அறிவு, சித்தார்த்தன் ஒரு பெரிய சக்கரவர்த்தியுடைய மகன் இல்லையா? அவன் ரொம்ப ராஜபோக வாழ்க்கை வாழக்கூடியவன். முதல் முறையா புற உலகில் சில துன்பப்படுவதை பார்க்கிறான். பிறருடைய துன்பமே அவனுக்கு எதை கொடுத்தது? சிந்தனையை கொடுத்தது. அப்போ ஏன் துன்பப்படுகிறவன் பாக்கியவான்? துன்பப்படுகிறவனே சிந்திக்க ஆரம்பிக்கிறான். மரிஷி ஒரு பாடல் எழுதுறார் பாருங்க, கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என அறிய நினைந்தேன். எப்ப நான் என்ன அறிய நினைக்கிறேன்? கோடான கோடி எண்ணெய் அனுபவித்து, இன்பமும் துன்பமும் அனுபவித்து கண்ட பலன். அப்ப வாழ்க்கையில இன்பத்தையும் துன்பத்தையும் நம்ம எப்படி பண்ணிக்கணும்? சமமா. அதான் சமாதானம். சமாதானங்கள் வேற ஒண்ணும் இல்லை. இன்பத்தை எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்படியே துன்பத்தை ஏற்றுக்கொள்ளும். முடியுமா? முடியுமானால் உங்களுக்கு சமாதானம் சாத்தியம். இன்றாகிலும்
உன்னுடைய சமாதானத்திற்கு உரியவற்றை நீ அறிந்திருப்பாயானால். இப்ப எது சமாதானத்துக்கு உரியது? விருப்பு வெறுப்பு ரெண்டையும் சமமா எடுத்துக்கொள்ளும். நீங்க ஒன்றை விரும்ப மட்டும் ஆரம்பிக்கிறேன்னு வைங்க, ஆக்சுவலா என்ன தெரியுமா, உங்களால விரும்ப முடியாது. நீங்க ஒருத்தரை விரும்பணுமானா இன்னொருத்தரை என்ன செய்தாகணும்? வெறுத்து ஆகணும். ஒரு சிலர் வெறுக்காம ஒரு சிலர் விரும்ப முடியாது. விருப்புன்னு வந்தது ஆனால் அந்த இடத்திலே வெறுப்பு இருக்கும். இன்பம்னு வந்தது ஆனால் அங்கேயே துன்பம் இருக்கும். இப்போ திருநெல்வேலி அல்வா நல்லா இருக்கும், 50 கிராம் கொடுத்தோம், எல்லாரும் சாப்பிட்டீங்க, எப்படி இருக்கு? இன்பமா இருக்கு. 500 கிராம் சாப்பிட்டா, 500 கிராம் அல்வா சாப்பிட்டா என்ன ஆகும்? துன்பமா மாறிடும். இப்ப எது இன்பம் எது துன்பம்? அல்வா தான். எது இன்பமோ அதுவே துன்பம். ஒன்று இன்பத்தையும் துன்பத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும், அல்லது ரெண்டையும் விட்டுறணும். இன்பம் வேண்டாம் துன்பம் வேண்டாம், அப்போ சமம். ஆனா இன்பம் மட்டுமே வேண்டும் என்று கேட்டுகளே ஆனால் அது சாத்தியம் இல்லை, சமாதானம் ஆகாது. நீங்க இப்ப எதுக்கு ரெடி? ரெண்டுக்கும் ரெடி இல்லையா? இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள்றீர்களா, அல்ல ரெண்டுமே வேண்டாமா? அது உங்க சாய்ஸ். ஆனா அது உங்க சிந்தனைக்கு வைத்துக் கொள்ளுங்க. இன்னையில இருந்து எதையும் முதல்ல விரும்பாது, இரண்டாவது எதையும் வெறுக்காது, மாறாக எது வருகிறதோ அதை ஏற்றுக்கொள்ளும். நீங்களா எதையும் விரும்பி போகவும் வேண்டாம், எதையும் வெறுத்து ஒதுக்கவும் வேண்டாம். என்ன வருகிறதோ உங்களிடம் அதை ஏற்றுக்கொள்ளுங்க. இட் இஸ் பிளெஸ்ட். எது உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அது ஆசீர்வதிக்கப்பட்டது. அது விரும்பி நீங்க ஏற்றுக்கொள்ளல, அல்லது இஷ்டம் இல்லாமே ஏற்றுக்கொள்ளல, வருது வச்சுக்கொள்ள. அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? வாழ்க்கையில தினமும் பல நிகழ்ச்சிகளை சந்திக்கிறோம், பல ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கிறோம். சந்திப்பு இல்லாம வாழ்க்கை இல்லை தானே, இல்லையா? சந்திப்பு இல்லாம வாழ்க்கை இல்லை. அப்படி சந்திக்கும் போது அதை விருப்பு வெறுப்பின்றி நீங்க ஏற்றுக்கொள்ளும். இப்படி ஒரு மனதை பக்குவப்படுத்தி பாருங்க. படுத்தினா அப்பவே உங்களுக்கு சமாதானம் வரும். சமாதானத்திற்குரிய வரியை சொல்றேன். பிராக்டிக்கலா இப்போ வெறும் தவம் செய்தா சமாதானம் கிடைச்சிருமா? கிடைக்காது. தவம் என்பது எதற்குன்னா ஆரம்ப காலத்தில் மனதனுடைய இயக்க வேகத்தை குறைத்துக் கொள்வதற்கு. எதற்கு குறைத்துக் கொள்ள வேண்டும்? இதுபோல சிந்திப்பதற்கு. எங்கு சிந்தனை வளம் வரும், எப்போது சிந்தனை வளம் வரும் என்றால் யாருடைய மனம் கொஞ்சம் அமைதியா இருக்கும், யாருடைய மனோவேகம் கொஞ்சம் குறைவா இருக்கோ அவங்களால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? சிந்திக்க முடியும். அப்போ நீங்க செய்யற தவம் ஆரம்பத்தில் மனதனுடைய இயக்க வேகத்தை குறைத்துக் கொள்வதற்கு. அப்போ மகரிஷி அவங்க நமக்கு தவம் கொடுத்து நமது மனதின் இயக்க வேகத்தை இப்போ என்ன செய்யறாரு? கொஞ்சம் குறைச்சிருக்காரு. இப்போ உங்களுக்கு என்ன செய்யக்கூடிய வளம் வந்திருக்கு? சிந்தனை செய்யக்கூடிய வளம். ஆனா ஒரு கேள்வி, எதை சிந்திக்க வேண்டும்? நீங்க சிந்தனை செய்யுங்க. நான் அடிக்கடி சில அன்புட்டு சொல்லுவேன், எதை பற்றிங்க சிந்திக்கிறது? சிந்தனைனா என்ன? நிறைய பேருக்கு சிந்தனைனா என்னன்னே தெரியாது. இப்ப எதை பற்றி சிந்திக்க வேண்டும்னா, எதை பற்றி சிந்தித்தால் சமாதானம் நிலைக்குமோ? அப்போ பெரியவங்க என்ன செய்யறாங்க? சிந்தனைகளை விதைக்கிறாங்க. சிந்தனை விருந்துன்னு சொல்றாங்களா இல்லையா? நம்முடைய மனவளக்கலை மன்றங்கள்ல சிறிது நேரம் தவம் ஏற்றி ஒரு ஆசிரியர் ஒரு 15 நிமிடமோ 30 நிமிடமோ மனசுல சிந்தனை என்ன செய்யறாரு? விதைக்கிறார். அப்ப அந்த சிந்தனை எப்போது விதைக்கப்படுது? மனம் கொஞ்சம் அமைதியா இருக்கு, அது சொல்லக்கூடியதை கேட்பதற்கு தயாரா இருக்கு. ஏன்னா மனதுடைய இயக்க வேகம் குறைஞ்சது. இப்ப சிந்தனை விதைக்கப்படும். விதைக்கப்பட்ட எதுவுமே என்னாகும்? ஒரு விளைச்சலை
கொடுத்தே ஆகும். இத இயேசு தன்னுடைய 12 சீடர்களிடமும் சொல்றார். நீங்க நான் இந்த லாஸ்ட் சப்பர்னு ஒரு டே வரும். இயேசுக்கு சிலுவையில் அறைவதற்கு நாள் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இத்தனாம் தேதி இயேசுவை சிலுவையில் அரைஞ்சோம். அப்போ இயேசு என்ன பண்றாரு, தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் ஒரு விருந்து கொடுக்கிறார். ஏன் இவங்களை விட்டுட்டு அவர் என்ன செய்ய போறாரு, போக போறார். நீங்களும் இனிமேல் என்ன செய்ய, போகும்போது எல்லாருக்கும் விருந்து கொடுத்துட்டு போக. என்னைக்கு போறோம்னு தெரியாது விருந்து கொடுக்குது. சரி, இயேசு என்ன பண்ணார், த லாஸ்ட் சப்பர், கடைசி இரவு விருந்து கொடுக்கிறார். கொடுக்கும்போது சொல்றாரு, நான் போக போறேன், நீங்களெல்லாம் என்னுடைய நான் கொடுத்த நற்செய்தியை உலகம் முழுவதும் சென்று பரப்புங்கள் என்று சொல்றாரு. அப்போ அவங்க கேட்பாங்க, நீங்க உலகம் முழுவதும் போக சொல்றீங்களே ஐயா, அந்த பிற உலகத்தினுடைய மொழி எங்களுக்கு தெரியாது, நான் எப்படி சொல்லுவேன்? அப்ப இயேசு அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். நீ எந்த மண்ணில் கால் எடுத்து வைக்கிறாயோ அந்த மண்ணினுடைய மொழி உனக்கு இயல்பாக வர கடவாயாக, உனக்கு இயல்பா வந்துடும் போ. அப்ப அவர் கேட்கிறான் அடுத்த சீடன், நாங்க ஓரளவுக்கு பக்குவம் ஆயிட்டோம், நீங்க சொன்னதெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம், இந்த உலக மக்கள் பக்குவமாகாம இருக்கிறாங்களே, அதுக்கு ஒரே சாட்சி நீங்க இவ்வளவு உண்மையை சொல்லியும் உங்களுக்கு என்ன கொடுக்கறாங்க, சிலுவையை கொடுக்கறாங்க. அப்ப இந்த மக்கள் உங்களுடைய கருத்தை புரிந்து கொள்ளலையே, நாங்களும் இதை எப்படி விதைக்கிறதுன்னு கேட்டார். அப்ப இயேசு சொன்னாராம், இது மகரிஷி சொன்னது, இயேசு சொன்னாராம் சீடர்களை பார்த்து, அஞ்சாதீர்கள், அங்க எழுதி போட்டுக்கலையே, அஞ்சாதீர்கள், அறிவொன்றே தெய்வம் என்று சொன்ன மாதிரி இந்த கருத்துக்களை நீங்க விதைச்சிட்டே போக. நீங்க என்ன செய்யுங்க, விதைச்சிட்டே போக. விதைக்கும் போது நீ விளைநிலத்தை பாராதே. அழகா சொல்றார், நீ விதைத்து கொண்டே செல், விளைநிலத்தை பாராதேங்கிறார். அவ்வளவுதான் வசனம். அவரோட அர்த்தம் என்னன்னா, நீ விதைக்கிற விதைகள், சில விதைகள் நல்ல விளைநிலத்தில் விழலாம். நல்ல விளைநிலத்தில் விழுந்தால் என்னாகும், விளைச்சலை கொடுக்கும், பலன் தரும். சில விதைகள் பாறையின் இடுக்குகளில் விழலாம். பாறையின் இடுக்கில் ஒரு விதை விழுந்தா என்னாகும், முளைக்கும், பலன் தராது. 4 இலை வரும், பலன் தராது. அதான் சொல்றாரு, சில விதைகள் பாறையிலேயே விழலாம், என்னாகும், ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் நிறுத்திட்டு சொல்றாரு, அது பலன் தராதுன்னு நினைக்காத, அது நாளை ஒரு காகம் தின்னும், எதை, விதைய முழுங்கிடும், ஏதோ ஒரு விளைநிலத்தில் போய் எச்சம் போடும், அந்த வித்து என்ன ஆயிடும், விளைச்சலை கொடுத்தோம். அது உனக்கு தெரியாமலேயே நிகழும். உன் கடமை விதைப்பதற்கு மட்டுமே. காலையில் சொன்ன பாருங்க, உனக்கு விதைப்பதற்கு மட்டுமே உரிமை, பலனில் இல்லை. கிருஷ்ணன் சொல்றாருல்ல அர்ஜுனன், அர்ஜுனா நீ சத்திரிய குல திலகன், உன்னுடைய கடமை போர் புரிதல் மட்டுமே. யார் செத்தார்கள், யார் இருக்கிறார்கள் என்பதில் உனக்கு உரிமை இல்லை. உனக்கு விதைப்பதற்கு மட்டுமே உரிமை உண்டு, அறுவடையில் அல்ல. இயேசு சொல்றார். ஆகினால் சீடர்களே, என்னுடைய நற்செய்திகளை உலகம் முழுவதும் சென்று பரப்புங்கள், காது இருக்கிறவர்கள் கேட்க கடவர்கள் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ அதே தான், உங்களை எல்லாம் நல்ல தவம் பண்ண வச்சு அந்த வேகமாக இயங்கிக் கொண்டிருந்த மனதை, அந்த இயக்கத்தை கொஞ்சம் குறைச்சி உங்க மனசுல சிந்தனைக்கு வேண்டிய விதைகள் விதைக்கப்படும். உங்களில் சிலர் விளைநிலமாக இருக்கலாம், சிலர் பாறையின் இடுக்குகளாக இருக்கலாம், சிலர் பாறைகளாக இருக்கலாம். ஆனாலும் அது என்ன ஆகும், என்னாவது ஆயிட்டு போட்டா எனக்கு கவலை இல்லை. நாளைக்கு நீங்க ஊருக்கு போடுவீங்க, நான் ஊருக்கு போடுவேன், நீங்க யாரோ நான் யாரோ. ஆனால் விதைத்தல் என்ற ஒரு செயல் இங்க நடக்கப்பட்டது. ஆனா நீங்க என்ன செய்யணும், இதை நல்லா உள்வாங்கி கொண்டு அதை முளைக்க விடுங்க. நீங்க சிந்தனை செய்து, உங்களுடைய சிந்தனை அங்கு விதைக்கப்பட்ட விதைக்கு நீராக, உரமாக, காப்பாக அமைந்து அது அப்படியே வளரும். உங்களுக்குள்ள ஒரு சுய வளர்ச்சி, அந்த சுய வளர்ச்சி உங்களுக்கு பல உண்மைகளை
புலப்படுத்தும். அது இன்னும் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, இவங்க பெரும்பாலும் இருக்கக்கூடியவங்க 4 எழுத்தாய்வு, பிரம்மஞானம், ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்கள், நீண்ட காலம் தவமாற்றக்கூடியவர்கள். நீங்கள் சுயமாக சிந்திப்பது எதை பற்றின்னு சொன்னால், கொஞ்சம் வாழ்க்கையை பற்றி சிந்திச்சு கொஞ்சம் உங்களை துறவுக்கு கொண்டு வரும். இந்த வாழ்க்கையில், லௌகீக வாழ்க்கையில் என்ன வேண்டாம், அதிக பற்று தேவையில்லை. நீங்கள் 10 நாள் ஒரு நாளைக்கு விட்டு தான் ஆகணும். நீங்கள் எதை இன்னைக்கு பற்றிக்கிட்டு இருக்கிறீங்களோ அது நிச்சயம் விட்டு தான் ஆகணும். அதனால் இப்போவே நீங்கள் என்ன பண்ணுங்க, விட்டுற வேண்டாம், விட்டதாக பாவனை செய்ய. நாளைக்கு இப்போ நைட்டில் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோமே, நல்ல பூரி கிழங்கு மசால் எல்லாருக்கும் இஷ்டப்பட்ட உணவுன்னு வச்சுக்கோ. இன்னைக்கு இல்லை, ஒரு உதாரணத்துக்கு ஒரு மெனு முன்னாடி சொல்லிட்டு அங்கே போய் கஞ்சி கொடுப்பாங்க, என் மேலே எரிச்சல் வருவாங்க வச்சுக்குவோம். உங்கள் வயதுக்கு உங்கள் உடல் நலத்திற்கு எத்தனை பூரி சாப்பிட்டா பிரச்சனை இல்லையோ 3ன்னு வச்சுக்கோ. 3 பூரியை சாப்பிடும். 4வது அவங்க ஐயா சாப்பிடுங்கன்னு என்ன செய்வான், விருந்து கொடுக்குறவன் கூட சாப்பிடுங்க, நல்லா இருக்குங்க, நெய் போட்டு சுட்டுருக்கு சாப்பிடுங்க. நீங்கள் என்ன சொல்லணும், வேண்டாம். இதுதான் துறவு. துறவுனா எல்லாத்தையும் தூர போடுறது அல்ல. எது உங்களுக்கு ஆகாதோ அதை துறப்பது தான் துறவு. இதுல என்ன கஷ்டம் இருக்கு? எது உங்களுக்கு இன்பத்தை தருமோ அதை துறப்பது கடினம், எது துன்பத்தை தருமோ அதை துறப்பது கடினமா? மகரிஷி இதுதான் துறக்க சொல்றார். நீ மனைவி, மக்கள், சொத்து, சுகம் எதையும் துறக்க வேண்டாம். துறவுக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறார்? உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு எனப்படும். இப்போ உறவுல என்ன உண்மை காண்றோம்? 3 பூரி, 4வது பூரி எனக்கு துன்பம். அந்த உறவிலை கண்ட தெளிவு, 4வது பூரி எனக்கு துன்பம் என்கிற தெளிவு முன் அனுபவம். இந்த 4வது பூரி நான் என்ன செய்யறேன், துறக்கிறேன். எதை துறக்கிறீங்க? எதை துறக்கிறீங்க? துன்பத்தை. துன்பத்தை துறப்பில் என்ன கடினம் இருக்கு? ஆனா துறக்க மாட்டான். துன்பம் ஏன் தொடருதுன்னா, மனித வாழ்க்கையில துறக்க வேண்டிய துன்பத்தை துறக்காமல் அதை மீண்டும் மீண்டும் பற்றி கொண்டிருப்பதனால துன்பம் என்ன ஆகுது, தொடருது. இப்போ உங்களுக்கு சொல்லக்கூடியது, உங்க சிந்தனைக்கு வேண்டியது, எது உங்களுக்கு துன்பம் தருதுன்னு பாருங்க. எது இன்பம் தந்ததோ, எது துன்பம் தருது, எது துன்பம் இன்பம் தந்ததோ அதுவே துன்பம். எப்போ? அளவு மீறினார். இப்ப நீங்க எதை துறக்கிறீங்க? அளவு, அதிக அளவை துறக்கிறீங்க. அப்படி தொடர்ந்து பழகிட்டே வந்தீங்கன்னா இப்ப இருக்கிற துன்பம் எதுவுமே இல்லை. சரி, ஒரு சில அன்பர்கள் கேட்கிறாங்க, இனி நாம துன்பம் தரும் செய்யல தப்பிக்கலாம், ஆனா ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கோமா இல்லையா? துன்பம் தரும் செயல்கள் நிறைய சஞ்சிதத்திலையும் பிராரப்தத்திலையும் செய்து வச்சிருக்கோமே, இதனால துன்பம் வருமே, இதை என்ன செய்வது? என்ன செய்யலாம்? நம்மிடம் பதிவு இருக்கு, பழைய கர்மாவனுடைய பதிவு. அது இப்ப விளைவாக வருது, துன்பமா வருதுன்னு வச்சுக்கோ. இன்பமா தான் பிரச்சனை இல்லை, துன்பமா வருது. இதை என்ன செய்யலாம்? இந்த துன்பத்தை எப்படி போக்கலாம்? இந்த துன்பத்தை போக்க முடியுமா, முடியாதா? சில பல துன்பங்களை போக்கலாம். உடல்ல ஒரு நோய் வந்தது, ஏதோ சில மருந்து சாப்பிட்டு போய்க்கலாம். சில துன்பத்தை போக்கவே முடியாது, அப்படி இருக்கு சில துன்பம். ஒரு குழந்தை பிறந்துடலாம், உடல் ஊனமா பிறக்கலாம் இல்லையா? அது என்ன செய்ய முடியும்? கணவன் நல்லவர் தான், ஆனா பழக்க வழக்கம் சரியில்லை, என்ன செய்யலாம்? சில விஷயங்களை ஒண்ணுமே செய்ய முடியாத சில சிக்கல்கள் இருக்கு, இதை என்ன செய்யலாம்? அனுபவிச்சுதான் ஆகும். இறைவனிடம் வேண்டியும், திருப்பி நல்ல கவனிங்க, இறைவனிடம் வேண்டியும். ஏன்னா என்னுடைய ஒரு சின்ன முயற்சி, நீங்களெல்லாம் இனி வேண்டக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் கசப்பா இருக்கலாம், இவர் என்ன இப்படி கொஞ்சம் நெகட்டிவா பேசுறாரு. ஆனா ஏன்னா நீங்க வேண்ட வேண்டியது கிட்டும் என்ற நம்பிக்கை வளருதா தேய்தா?
இப்போ ஒரு உதாரணம் வச்சுக்கோ, ஒரு கால் நீங்க இறைவனிடம் வேண்டியது கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, ஏதோ ஒண்ணு மேற்கொண்டு வேண்டுதல தொடருவீங்களா குறைப்பீங்களா? நிறைய வர ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப ஆசை கூடுதா குறையுதா? ஆசையை அருமீன்கால் ஈசுரோடு ஆயினும் ஆசை அருமீன்கால். ஆசை சீரமைக்கிறோம்னு சொல்றார். இப்ப ஆசை சீரமைக்க முடியுமா? அப்போ வேண்டுதல் புரிந்தால், ஒருவேளை இறைவன் ஒருவன் தனியா இருந்து அவன் உங்களுக்கு கொடுப்பதுக்காகவே இருக்கான்னு வச்சுக்கோ, நீங்க கேட்டதெல்லாம் கொடுத்தா விபரீதம் நிகழுமா நிகழாதா? கொஞ்சம் நல்ல ஆலோசி சொல்லு. அதனால இறைவன் கொடுக்க மாட்டான். ஏன்னா அவனுடைய குழந்தைகள் நம்ம குழந்தை கெட்டு போகக்கூடாது. நம்ம வீட்டில் கூட ஸ்வீட் வாங்கினா இன்னைக்கு ஒண்ணுதான் சொல்லி கொடுக்குறோமா இல்லையா? கேட்பரிஸ் நிறைய சாப்பிட்டா பல்லு கெட்டு போயிடும் அப்படி சொல்றோமா இல்லையா? அதே மாதிரி ஒரு கற்பனை, இறைவன் ஒருவன் இருக்கிறதாக வைத்துக் கொண்டான். அவன் என்ன செய்ய மாட்டான்? நமக்கு கேட்டதெல்லாம் கொடுக்க மாட்டான். கேட்டதெல்லாம் கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்ச பிறகு ஏன் கேட்கணும்? நீங்க இங்கிருந்து போகும்போது மிக உறுதியா தெளிவாக போகணுங்கிறது என்னுடைய ஆசை. இறைவனிடம் இன்னையிலிருந்து நான் எதையும் கேட்க மாட்டேன். ஏன்னா சில ஆன்மீக அமைப்பு இருக்கு. எப்படி தெரியுங்களா? உங்களை அப்படியே மயக்கத்தில் வச்சுக்குவாங்க. என்னமா கஷ்டம்? அப்படியா? நீ என்ன பண்ணு, வர பௌர்ணமிக்கு சொல்றாங்களா இல்லையா? இப்ப ஏற்கனவே நீங்க மயக்கத்தில் இருக்கிறீங்க. உங்க மயக்கத்தில் பயன்படுத்தி ஏதோ உங்களுக்கு நல்லது செய்வது போல ஒரு ஆறுதல் சொல்லி உங்களை தக்க வச்சுக்குவாங்க. இன்னைக்கு சில அமைப்புகளில் லட்சம் மக்கள் போறாங்களா இல்லையா? கோடி பணம் கொட்டுது. அவர் வராரா, ஆஹா அப்படின்னு இருக்கு. ஏன் தெரியுமா? அந்த மக்கள் எல்லாம் அங்க எப்படி இருக்காங்க? போதையில மயங்கி கிடக்கிறாங்க. ஒரு எதிர்பார்ப்போட. அவர் என்ன சொல்லிட்டாரு? நீ ஒரு மண்டலம் தினசரி அந்த ராகு நேரத்தில் இது விடாம செய்யும்பார். இவங்க வந்துவாங்க, ஒரு மண்டலம் முடிஞ்சு செஞ்சுக்கிட்டே இருந்தங்க ஐயா, இந்த 40வது நாள் என்ன ஆச்சுன்னா ஏதோ ஒன்று ஆச்சு, விட்டு போச்சு. ஐயோ சரி பரவாயில்ல, அடுத்த பௌர்ணமிக்கு தொடர்ந்து செய். யாராலும் செய்ய முடியாது. இப்ப என்ன ஆகும்? இவங்களோடு இருந்துட்டு இருப்பாங்க, எதுவுமே கிடைக்காது. வேதாத்ரி மகரிஷி உறுதியா சொல்றாரு, எதுவும் உங்களுக்கு கிடைக்காது. வேணுமா? நீ என்ன செய்யணும்? உழைத்து தான் பெறணும். உனக்கு பனைமரம் வேணுமானா நீ பனையை விதைக்கணும். நாம என்ன செய்யறோம்? திணையை விதைத்து கொண்டு, இறைவா நான் திணை விதைச்சிருக்கிறேன், எனக்கு ஒரு பனைமரம் கொடு இறைவா. கொடுப்பானா? நாம இதான் செய்யறோம். நாம ஏதோ கர்மங்களை செய்துட்டு இறைவனிடம் போய் இறைஞ்சுக்கிறோம், இறைவா எனக்கு நல்லது நடக்கணும். எப்படி நடக்கும்? பழமொழி இருக்கா இல்லையா? திணையை விதைத்தவன் திணையத்தான் அறுக்க முடியும், பனையா இருக்க முடியாது. அப்ப வேண்டுதல் எவ்வளவு புரிந்தாலும் நீங்கள் என்ன செய்து வைத்திருக்கிறீர்களோ அதற்கேற்ற விளைவுகள் தான் வரும். இதுதான் இறை நம்பிக்கை. இறை வழிபாடு என்பது எது வருதோ அதை ஏற்றுக்கொள்வது. இறை வழிபாடு அல்ல, அது இறை வழிபடுதல். இறையின் வழி என்ன? செய்த செயலுக்கு விளைவாக வருவது இறைவனுடைய வழி. அதை படுதல் என்றால் அது ஏற்றுக்கொள்ளுதல். திருக்குறள்ல ஒரு நல்ல பாட்டு இருக்கு. இத மாதிரி நல்ல தவம் செய்யக்கூடியவர்கள், தவசீலர்களுக்கு ஒரு பண்பு ஒன்று உருவாகுமா. தவம் செய்து ஒரு உருவாக்கம் உள்ளத்துல நிகழுமா. என்ன குறள் தெரியுமா அவளுக்கு? உற்ற நோய் நோற்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உருனா என்ன? கிரியேட்டிவிட்டி. தவம் செய்து என்ன உருவாகும் என்றால் உற்ற நோய் நோற்றல். நோயினா துன்பம். எந்த துன்பம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுதலும், நல்ல கவனித்துக் கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதலும் உயிருக்கு உருகன் செய்யாமை, மற்ற ஜீவன்களுக்கு துன்பம் கொடுக்காமலும். யாரால சாத்தியப்படும்?
அற்றே தவத்திற்கு உரு. இப்ப தவம் செய்து சிந்தனையும் அதிகரித்து சிந்திக்கின்ற போது இதை ஏற்றுதான் கொள்ள வேண்டும். இப்போ எங்க வீட்டில் நான் சில நேரத்தில் இப்படி சொல்லுவேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, வேற வழி, ஏற்றுதான் ஆகணும், எல்லாம் என் தலைவிதி அப்படின்னு புலம்புவாங்க. அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏற்றுக்கொள்ளுதல் ஒரு விதம் இருக்கு. எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? பணிவோட. சாமிஜி சொல்லுவாங்க, கோயிலில் பிரசாதம் வாங்குவீங்க இல்லையா, எப்படி வாங்குவீங்க? கொஞ்சம் முதுக வளைச்சி இடது கைக்கு மேல வலது கையை குவிச்சு வச்சு ஐயா போடும், இப்படிதானே வாங்குவீங்க. பிரசாதம் எப்படி வாங்குவீங்க? பணிவோட. அந்த பணிவோட வாங்கணுமா? இத துன்பத்தை பிரசாதம் போல வாங்கணும். அதாவது மகிழ்ச்சியா, பணிவா கொடு கொடு. என்ன துன்பம்? எனக்கு போன தடவை ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 7.5 சனி. உங்களுக்கு யாருக்கா 7.5 இருக்கா? 7.5 சனி. அதில் நிறைய எனக்கு கொடுத்தான் சனி பகவான். அதனால அவனுக்கு சனி பகவான்னு பேர். என்ன கொடுத்தான்? நிறைய நான் செய்த கர்மத்துக்கு ஏற்றவாறு நிறைய கொடுத்தான். ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு 15 வருஷமா நம்ம என்ன பண்ணிட்டோம்? சிந்தனையில மகரிஷியினுடைய கருத்துக்கள் ஆழமா போனதுனால அந்த 7 நான் சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு துன்பமும் எனக்கு பல பாடங்களை அழகா கொடுத்தது. என்ன புடம் போட்டு எடுத்தது எது? 7.5 சனியுடைய காலத்துல நான் செய்த கர்மத்திற்கு ஏற்றவாறு உடல் ரீதியாக, மனோ ரீதியாக, பொருளாதார ரீதியாக, உறவு ரீதியாக, நட்பு ரீதியாக எதெல்லாம் சந்திக்க கூடாதோ அத்தனையும் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு. அப்படி சந்திக்கக்கூடிய அன்னைக்கெல்லாம் இரவு நான் நீண்ட நேரம் தூங்காம எனக்கு ஏன் இப்படி அப்படின்னு அந்த கருத்தோடு சிந்திக்க சிந்திக்க அதுல இருந்து எனக்கு பல உண்மை. யாரு மனைவின்னு தெரிஞ்சுக்கிட்டேன், யார் அண்ணன் தம்பின்னு தெரிஞ்சுக்கிட்டேன், யார் பங்குதாரர்கள் என்று தெரிந்து கொண்டேன், எது பொருள் என்று தெரிந்து கொண்டேன், இந்த உடல் என்ன என்று தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொள்ள மனசுல ஒரு முழு துறவு, ஒரு டிட்டாச்ட் மைண்ட். இப்ப என்ன இல்லை, யார் மீது எனக்கு பாசம் சுத்தமா இல்லை. இப்ப யார் இருந்தா என்ன, போனா என்ன? எப்போ? அந்த 7.5 ஆட்சி காலத்தில் செய்த கர்மங்களுக்கு ஏற்ற விளைவுகளை விழிப்புணர்வோடு சந்திக்கின்ற போது. எப்படி சந்திக்கின்ற போது? விழிப்பு நிலையோடு சந்தித்து அந்த ஒவ்வொரு சந்திப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரண காரியங்களை ஆராய்ந்த போது சில உண்மைகள் புலப்பட்டன. அந்த உண்மை புடம் போட்டது போல இப்ப மனசுக்குள்ள ஒரே ஆனந்தம். இதுதான் வள்ளுவர் சொல்றார், சுடரும் பொன் போல் ஒளிர்விடும் துன்பம் சுட சுட நோற்பிற்பவருக்கு. அப்படி ஒரு குரல் ஞாபகம் இருக்கா? தங்கத்தை தீர போட்டு சுட சுட அது என்ன ஆகும்? ஷைன் பண்ணும் இல்லையா? ஏன்னா தங்கத்தை சுடும்போது அதுல இருக்கிற மாசுகள் எல்லாம் மாறி நல்ல ஷைன் பண்ணும். அதுபோல யார் ஒருவர் தனக்கு வரக்கூடிய துன்பங்களை சுட சுட ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்க என்ன ஆவாங்க? பொன் போல் ஒளிர்விடும், ஷைன் பண்ணுவாங்களாம் வாழ்க்கையில. சொந்த அனுபவத்தில் சொல்றேன். ஏதோ இன்னைக்கு கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேசுறோம், எனக்கு பேச தெரியும், நிறைய தெரியும்னு காட்டிக்கிறதுக்கெல்லாம் சொல்லலை. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், சொந்த வாழ்க்கையில சந்தித்த அனுபவங்கள். நீங்களும் இதே மாதிரி சந்திச்சு தான் இருக்கிறீங்க, இல்ல சந்திக்க போறீங்க. எல்லாரும், யாரும் விதிவிலக்கு அல்ல. வாழ்க்கைன்னு சொன்னாலேயே நிறைய பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளை கண்டு தோண்டு விடாது, அதுல இருந்து ஏதாவது பாடத்தை எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னா அப்பந்தான் ஞானி. முழுமையா ஞானம் என்றால் புரிந்து கொள்ளுதலே ஞானம். இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? வாழ்க்கைனா என்ன, உறவுகளுடைய உண்மைத்தன்மை என்ன, பொருள் தொடர்புடைய தன்மை என்ன, இந்த உலகம் என்பது என்ன, இதற்கு எனக்குள்ள தொடர்பு என்ன, நான் யார் என்று புரிந்து கொள்ளுதல். இப்படி ஒவ்வொன்றையா புரிந்து கொள்ள அந்த ஞானம் அப்படியே வெளிப்படும்.
அந்த ஞானம் வந்து போச்சுதுன்னா அப்புறம் துன்பம் இல்லை. ஞானம் அடைந்தவனுக்கு துன்பம் இல்லை. உண்ண உணவு இல்லாமல் இருக்கும். நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. ஞானிக்கு துன்பம் இல்லை என்றால் ஞானி எப்பவுமே கார்ல போவான்னு அர்த்தமா? அப்படி இல்லை. ஞானிக்கு துன்பம் இல்லை என்றால் அவனுக்கு எதுவும் துன்பம் இல்லை. துன்பத்திற்குரிய சூழ்நிலை இருக்கும், அது அவனை துன்பப்படுத்தாது. நேற்று கூட பேசணும், பாரதியார் பற்றி பேசும்போது, பாரதியாருக்கு அடுத்த வேளை கஞ்சி இல்லை. அவன் அந்த காட்டில் அப்படியே பாடிட்டு போறான். அந்த சினிமா நீங்க பார்த்துருப்பீங்க, நிற்பதுவே நடப்பதுவே பாடிட்டே போறான். அருவியில போய் குளிக்கிறான், கோவணம் போகுது. அந்த பாடல் அவன் பாடும்போது ஒரு ஆனந்த களிப்பு, இயற்கையோட ஒன்று வைத்து, நீ வெறும் மாயை தோற்றம் தானோ, உன்னில் ஆழ்ந்த பொருள் இல்லையோன்னு கேட்கிறான். கேட்டு பாடிட்டு குளிக்கிறான். கோவணம் போகுது, நிர்வாணமா குளிக்கிறான். அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. கடைசியில் குளிச்சுட்டு வீட்டுக்கு வரான். கஞ்சிக்கு வழியில் வீட்டுக்காரி திட்டுறான். இவரு அதை பத்தி கவலையே. அவர் எதுல இருக்கிறாரு? ஞானவானுக்கு துன்பம் இல்லை. அரிசி இல்லையா, ஒரு கப்பு தண்ணியை குடிச்சுக்கும். பட்டணத்தார் தெரியுமா உங்களுக்கு? அவருக்கு ஒரு கோவணம் தான். அந்த பட்டணத்தாரு கையில சிரட்டைனா தெரியுமா? தேங்காய் மூடி. தேங்காய் மூடி இருக்கு இல்லையா, அதுதான் அவருக்கு அக்ஷய பாத்திரம். எந்த வீட்டில் போய் நீட்டாலும் கஞ்சி கிடைக்கும், அக்ஷய பாத்திரம். அதை வச்சுக்கிட்டு இந்த கொட்டாங்குச்சியில் தட்டுவாங்க தெரியுமா, தட்டிட்டு பாடிட்டு போறாரு. ரொம்ப சந்தோஷமா பாடுறாரு. என்ன பண்றாரு தெரியுமா? உடுக்க கோவணம் உண்டு, உண்டி கொடுக்க பெண்டீர் உண்டு. எந்த வீட்டில் போயினாலும் சிரட்டையை நீட்டா பெண்டீர் உண்டி கொடுத்துருவாங்க. படுத்துறங்க திண்ணை உண்டு. யாருக்கு விட்டு திண்ணை? யாருக்கு விட்டு திண்ணையோ. நல்ல கேவனிங்க. சந்தோஷமா போட்டார். ஆகா, எனக்கு உடுக்கிறதுக்கு கோவணம் இருக்கு, உண்டி கொடுக்க பெண்டீர் இருக்கிறார்கள், படுத்துறங்க திண்ணையும் உண்டு, எனக்கு என்ன கவலை? மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி பாருங்க. உங்களுக்கு 50 சாரி இருக்கு பீரோல, மகிழ்ச்சி இல்லை. அவர் மகிழ்ச்சியா பாடிட்டு போறாரா? இப்படியே போயிட்டு இருக்கும். அங்க இவரோட ஒரு புத்திசாலி, அவன் கையில ஒண்ணுமே இல்லை, சிரட்டையும் இல்லை. அவனுக்கு பசி எடுத்துச்சு. அங்க ஒரு பைப் இருந்தது, அதை திறந்துட்டு கையை இப்படி வச்சுட்டான், குடிச்சிட்டான். இது என்ன ஆயிடுச்சு? பார்த்தா பட்டினத்தில், ஆகா இது எவ்வளவு எளிமையானது, அற்புதமா இருக்கு இந்த ஞானம். சிரட்டை தூக்கி தூரப்பட்டான். இது வேண்டாம், ஏன்னா அது வெயிட்டு, போற இடத்துக்கெல்லாம் தூக்கிட்டு போகணும். படுக்கும்போது யாராவது திருடிட்டும் போயிடக்கூடாது, பாதுகாப்பா வச்சுக்கிடணும். இது எப்படி இருக்கு பாருங்க, சிந்தனை எடுத்துக்கொண்டு பாருங்க. அப்படி சொல்லக்கூடிய பட்டினத்தாரும் பாரதியாரும் யாரு? சாதாரண மனிதர்கள் அல்ல. அப்ப ஞானம் தலை தூக்க ஞானவான்களுக்கு என்ன இல்லை? துன்பம் இல்லை. சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் துன்பம் இல்லை. அஞ்ஞானிகள் மட்டுமே துன்பத்திற்கு ஆட்படுவார்கள். இப்ப நமக்கு துன்பம் இருக்குமானால் நாம யாரு? அஞ்ஞானி. துன்பத்திற்குரிய சூழ்நிலை இருந்தும் துன்பம் இல்லையா, நாம ஞானி. அப்போ யோக வாழ்வு என்பது நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ஷணமும் இந்த இன்ப துன்பத்தை பற்றி, உறவுகளை பற்றி சிந்தனையோடு வாழ கற்றுக்கொண்டால் அதை கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் என்று சொல்வாங்க. கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் என்ன? அயராத விழிப்பு நிலையோடு நீங்க வாழணும் ஒவ்வொரு க்ஷணமும். சர்க்கஸ் கம்பியில் அந்த பொண்ணு சைக்கிள் ஓட்டுறது பார்த்துருக்கீங்களா? சர்க்கஸ் பார்த்துருக்கீங்களா? சர்க்கஸில் ஒரு கம்பி கட்டியிருப்பான் மேலே உயரமா. அதில் அந்த பொண்ணு சைக்கிள் என்ன செய்யும்? அங்கும் இங்கும் போயிட்டு இருக்கு, பார்த்துருக்கீங்களா? கையில் ஒரு கம்பு மட்டும் வச்சுக்கும். எதுக்கு? பேலன்ஸ். அழகா முன்னாடி பின்னாடி போகுது. நம்ம ஆளுக்கு வந்து விசில் அடிக்கிறான், வாங்க வாங்க அடிச்சு கையெல்லாம் தட்டுறான், மகிழ்ச்சி. ஆஹா எவ்வளோ அற்புதம். கொஞ்சம் கவனமா கேளுங்க. நீங்க பண்ற ஆரவாரம் அந்த பொண்ணுக்கு காதுல விழுமா விழாதா? ஏன் நீங்க சைக்கிள் ஓட்டி பார்த்தீங்களா? காரணம் தப்புனா மரணம். காரணம் எப்ப தப்பும்? காதுல ஏதாவது கேட்டுச்சுன்னா. அந்த ஆரவாரத்தை கண்டு ஆகா எல்லாரும் சிரிக்கிறாங்களே, நான் நல்ல சைக்கிள் ஓட்டுறேன்னு நினைச்சா போச்சு. அதனுடைய கவனம் முழுவதும் எங்க இருக்கு? அந்த பேலன்ஸ்லயே இருக்கும். ஹவு டு கீப் பேலன்ஸ்.
அது மாதிரி நம்ம மைண்டை நம்ம எப்படி வச்சுக்கிடணும்? பேலன்ஸ். நீங்க சைக்கிள் ஓட்டுற மாதிரியே நினைச்சுக்கணும். கம்பியில, வாழ்க்கைங்கிற கம்பியில சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கிறோம். ஜாக்கிரதையா பேலன்ஸ் பண்ணலைன்னா மரணம். இதுதான் ஆன்மீகத்தில் ஜாக்கிரதா அவஸ்தைன்னு சொன்னாங்க. ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு ஜாக்கிரதா அவஸ்தை. அப்படின்னா பி அவேர்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இரு, விழிப்பா இரு, பி அவேர். எதுல ஜாக்கிரதையா இருக்கணும்னு ஒரு கேள்வி. நான் அதை பற்றி கொஞ்சம் சிந்திச்சேன். ஏன்னா ஜாக்கிரதைன்னு சொல்றாங்களே, யாரை பார்த்து நான் ஜாக்கிரதையா இருக்கணும்? எதை கண்டு நான் ஜாக்கிரதையா இருக்கணும்? சூழ்நிலைகள் நிறைய இருக்குதேன்னு சிந்திக்க ஆரம்பிச்சேன். அப்படி சிந்திச்சுக்கிட்டே மார்னிங் வாக்கு போகும்போது ஒரு வீட்டு வெளியில எழுதி போட்டிருக்கு, நாய்கள் ஜாக்கிரதை. ஏன் நாய் ஜாக்கிரதையா இருக்கணும்? அது வீட்டுக்குள்ளதுன்னு இருக்கு. ஒரு என்ன கண்டு அது ஜாக்கிரதையா இருக்கணும் அதுக்கு எழுதி போட்டிருக்கா, அது நாய் இருக்கு நீ ஜாக்கிரதை எழுதி போட்டிருக்க. யார் ஜாக்கிரதை? நாய் ஜாக்கிரதையா நான் ஜாக்கிரதையா? ஆனா அங்க என்ன எழுதி போட்டிருக்கு? நாய்கள் ஜாக்கிரதை எழுதி போட்டிருக்கு. நீ ஜாக்கிரதை எழுதி போட்டிருக்கணும். ஆனா அங்க நாய்கள் ஜாக்கிரதை போட்டு. அப்போ நான் நினைச்சேன், இருப்பது இருக்கு, நீ ஜாக்கிரதை அவங்களோட அர்த்தம். நாய் இருக்கு நீ ஜாக்கிரதை. அப்ப இந்த உலகம் இருக்கு, நான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் இந்த உலகத்தில் என்ன இருக்கு? நிறைய நாய்கள் இருக்கா? பழையபடி வாங்க. உங்க மனைவி உங்களுக்கு இன்பம் தந்தாங்களா அல்லது மனைவி உங்களுக்குள்ள இருக்கிற இன்பத்தை தூண்டினாளா? அப்போ கணவன் மனைவிக்கு தூண்டுகோலாக, கணவனுக்கு மனைவி தூண்டுகோலாக இருப்பது போல இந்த உலகம் இருக்குது. ஜாக்கிரதைன்னு சொன்னா எனக்குள்ள ஒரு ஜாக்கிரதை இருக்கு, அது தூண்டப்படணும். அதுக்கு பேர் தான் செல்ஃப் அவேர்னஸ். உதாரணமா, இப்போ உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபர் வருகிறார்னு வச்சுக்கோ, அது அங்க வராரு பார்த்துட்டீங்க, உங்க மனசுல இப்போ என்ன வரும்? சினம் வரும். என்ன வரும்? உங்களுக்கு பிடிக்காத ஒரு பகைவன் வந்தால் மனசுக்குள்ள எரிச்சலோ சினமோ வருமா இல்லையா? இப்ப அவர் என்ன செய்யறாரு? உங்க உள்ளத்துல இருக்கிற சினத்தை தூண்டுறாரு. அவருடைய காட்சி, அவர் வந்து தூண்டல, அவர் கண்டதும் நீங்க தூண்டப்படுறீங்க. உள்ளுக்கு இருந்தப்ப என்ன வரும்? நாய் வரும், அவரை கண்டா குலைக்கணும். மாடு வரும், முட்டணும். பாம்பு வரும், சீரணும். வருமா வராதா? இப்ப எதன் மீது ஜாக்கிரதை? அவரை கண்டு அவர் மீது ஜாக்கிரதையா, உங்களுக்குள்ள இருக்க மிருகங்கள் வெளிப்படாம பாதுகாப்பது ஜாக்கிரதையா? நல்ல கவனிச்சுடுங்க. இதுதான் செல்ஃப் அவேர்னஸ், சுய ஜாக்கிரதா அவஸ்தை. நீங்க யாரை கண்டும் பயப்பட வேண்டாம். யாரை கண்டு பயப்படணும்? உங்களை கண்டு நீங்க பயப்படணும். வெளியில இருக்கிறது எதுவுமே உங்களை நேரடியா ஒன்றும் செய்யாது, தூண்டும். உங்களுக்குள்ள இருக்கிற நாய் குணத்தையும் பேய் குணத்தையும் தூண்டும். நீங்க தூண்டப்படாம ஜாக்கிரதையா இருக்கும். இன்னையிலிருந்து விழிப்பு நிலை என்று சொன்னா உங்கள் மீது ஒரு கவனம் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா நாம யாரும் இல்லை, மனிதர்கள் அல்ல, நாகரிக மிருகங்கள். நான் என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்னா உங்கள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வீட்டுக்கு போறோம், நாளைக்கு எல்லாரும் ஊருக்கு போவோம். என் ஒய்ஃப் சொல்லி விட்டா, டெய்லி ஒரு நேரமாவது ஃபோன் பண்ணுங்க. நேற்றும் பண்ணல, இன்னைக்கும் பண்ணல. நாளைக்கு வீட்டுக்கு போனது என்ன ஆகும்? மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பாள மாட்டாளா? நீங்க உட்காந்துருப்பீங்க தானே? அதே தான். அதை பார்த்ததும் எனக்கு என்ன வரும்? எரிச்சல் வரும். நான் எங்க போனேன், எதுக்காக போனேன், ஆஹா ஓஹோ உனக்கு இதெல்லாம் தெரியாதா, உள்ளுக்கு இருக்கிறது வரும். அப்ப நான் என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். மனைவி முகத்தை பார்க்கிறேன், அவ்வளவு சரியா இல்லை, ரொம்ப நேரம் பார்த்தோம்னா நானும் சரியில்லாம ஆயிடுவேன். அதனால நான் என்ன செய்யணும்? என்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கும். நீங்க என்னைக்கு இந்த செல்ஃப் அவேர்னஸ் உண்டு பண்றீங்களோ, சுய விழிப்பு நிலை உண்டு பண்ணுகிறீர்களோ, துன்பங்கள் தவிர்க்கப்படும், சமாதான நிலைக்கு வரும். நீ இதெல்லாம் செய்யாம வெறும் தவம் தற்சோதனைன்னு சொல்றதெல்லாம் இருக்கு இல்லையா, அது ஏற்ற அளவுல தான் இருக்கு, பிராக்டிக்கலா வராது. நீங்க பஸ்ல ஏறுறீங்க,
உங்க முன்னாடி இருக்கிறவர் கண்டக்டர் 100 ரூபா நோட்டை நீட்டி 3 ரூபா டிக்கெட்டு கேட்கிறாரு. உடனே உங்களுக்கு அன்னைக்கு ஆஹா என்கிட்ட 100 தானே இருக்கு, இந்த கண்டக்டர் அவனை முறைக்கிறான். இப்ப நம்ம என்ன செய்வான்? நம்மையும் முறைப்பான். அப்படி முறைச்சா நீ யாருடா ஆஃப்டர் ஆல் கண்டக்டரு, நான் யாரு தெரியுமா? உள்ள வருதா இல்லையா? ஜாக்கிரதை. அவன் ஆஃப்டர் ஆல் கண்டக்டர்னு சொல்லக்கூடாது. அவன் நமக்கு சமமானவன். அவனுக்கு ஒவ்வொரு பேசஞ்சர் என்ன கொடுத்துட்டு இருக்காங்க? துன்பம் கொடுத்துட்டு இருக்காங்க. 100 ரூபா நோட்டா நீட்டி நீட்டி. நானும் கொடுக்க தயாரா இருக்கிறேன். அவஸ்தைப்படுது, ரொம்ப அவஸ்தைப்படுது. இப்போ கண்டக்டர் பார்க்கும்போது ஐயா ப்ளீஸ் நோட்டை நீட்டல. அவர் வரும்போதே கிட்ட வரும்போது என்கிட்டயும் நோட்டு இல்லை ப்ளீஸ், மனசுக்குள்ள நினைச்சிங்கன்னா போதும், நினைச்சிட்டு 100 ரூபா நோட்டை நீட்டுங்க, லேசா பார்த்துட்டு சில்லறையை கொடுத்துருவான். ஏன் தெரியுமா? நீங்க ஜாக்கிரதா என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிட்டீங்க? உங்க நாய் குணத்தை ப்ரொஜெக்ட் பண்ணல, உங்களுடைய கருணை மிகுந்த மனதை ப்ரொஜெக்ட் பண்றீங்க. அது அவருடைய மனசுல போய் என்ன செய்யும்? அவருக்குள்ள இருக்கிற கருணையை தூண்டும். இப்போ உங்களுக்கு சில்லறை கரெக்டாக எண்ணி கொடுத்துருவார். இதான் தவயோகி போகிற இடமெல்லாம் எல்லாம் அவன் நினைச்ச மாதிரி நடக்கும், தானா நடக்கும். இயல்புக்கு நீதி. இந்த மன சமாதானம் அடைந்தால் இந்த சமாதானத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு இயற்கையே என்ன செய்யும்? கை கொடுக்கும். இதுதான் இயேசு சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நீ என்ன தொடர்ந்து வா. இதான் இறை வழிபாடு. இறை எப்படி போகுதோ அப்படியே போறது, அதன் பின்னாடியே போறது. இதற்கெல்லாம் அடிப்படையில் நமக்கு என்ன வேணும் கேட்டீங்கன்னா, மகரிஷி அவங்க நல்ல தத்துவங்கள் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இயல்புக்க நியதி தெரியுமா உங்களுக்கு? அப்படி இயல்புக்க நியதி, இன்னொரு நீதி என்னங்க? செயல் விளைவு. இயல்புக்கு நீதினா என்ன? நீங்க எப்போ இயல்புக்கு நீதி சரியா புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அதுதான் இறை வழிபாடு. இயல்புக்கு நீதின்னு சொன்னா ஒரு உதாரணம் சொல்றேன். உங்களுக்கு திடீர்னு ஒரு நாளைக்கு லூஸ் மோஷன் வந்துருச்சு. எல்லாருக்கும் வரும் தானே? வந்தா என்ன பண்ணுவீங்க? மருந்து கடையில் போய் டேப்லெட் வாங்கி சாப்பிட்ருவீங்க. ஏன்? அடைக்கணும், இல்லைன்னா வலிக்கும், வேதனையா இருக்கும். ஆனா நான் சொல்றேன், ஏன் உங்களுக்கு லூஸ் மோஷன் வந்தது? ஒரு சின்ன சிந்தனை. அப்படின்னா நாம உண்ட உணவுல ஏதோ ஒரு மாசு வயிற்றுல சிக்கிட்டுலையா? இப்போ உள்ளுக்கு சாலிடா சாப்பிட்டுருக்கிறோம், அப்படியே ஜீரணமான மலமும் சாலிடா தான் இருக்கு. ஆனா லூஸ் மோஷன் டைம்ல மலம் என்ன ஆயிடும்? நீராக இல்லையா? நீர் தானே. இந்த நீர் எங்கிருந்து வயிற்றுக்கு வந்தது? அப்படின்னா எப்போது இந்த இனிமையான உடல் இயக்கத்தில் ஒரு மாசு படிக்கிறதோ உடனே உள்ளுக்கு இறைவன் இருக்கிறான். அவன் என்ன பண்றான்? இயல்புக்கு நீதி. இறைவன் எப்படி இருக்கிறான்? இயல்புக்கு நீதியின் அடிப்படையில் ஒரு ஊக்கம் கொடுத்து இந்த உடல்ல எங்கெங்க நீர் இருக்கிறதோ அது வயிற்றுல பீச்சி அந்த மாசையும் மலத்தையும் ஒரு கலக்கி தள்ளுறான், ட்ரெயின் பண்றான். யாரு? இறை. இயல்புக்கு நீதியின் அடிப்படையில் அதை நாம ஏற்றுக்கொள்ளணும். மாத்திரை சாப்பிடக்கூடாது. இல்லைங்க டயர்ட் ஆகுது, தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும். மோஷன் போது வரைக்கும் என்ன செய்யணும்? தண்ணி குடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்ப நீங்க இறை வழிபாடு செய்றீங்கன்னு அர்த்தம். என்னங்க இறை வழிபாடுனா என்ன? நீங்க மோஷனுக்கு தண்ணி குடிக்க சொல்றீங்க அப்படின்னு தெரியுதா இல்லையா? இது ஒரு உதாரணத்துக்கு. இது போல் லூஸ் மோஷனை துன்பமா நீங்க எடுத்துக்கிட்டீங்க. அது துன்பம் அல்ல, இறையாற்றல். என்ன பல ஞானிகள் சொல்றாங்க. இயேசு சொல்லும்போது எப்படி சொல்றாரு தெரியுமா? The kingdom of God is within you. The kingdom of God is within you. என்ன அர்த்தம்? இறை ஆட்சி உன்னுள்ளே நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. என்ன ஆட்சி? லூஸ் மோஷன் ஆகிச்சு, ஒரு மாசு வந்தது ஆகிச்சு. நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த உடலுக்கு எப்போ துன்பம் வந்தாலும், இந்த மனதிற்கு எப்போ துன்பம் வந்தாலும் அதை துன்பமா எடுத்துக்கொள்ளாதீங்க. தெய்வம் ஏதோ நமக்கு ஒன்றை உணர்த்தி காட்டுகிறது. அந்த உணர்வை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இறை வழிபட்டுட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப இறை வழிபாடுன்னு சொன்னா வேண்டுதல் அல்ல. நடக்கிற நிகழ்வுகளை துன்பமாக இருந்தாலும் அதை புரிந்து கொண்டே வந்தீர்களே ஆனால் நீங்கள் இறைவனுடைய வழியில செல்கிறீர்கள் அர்த்தம். அப்ப ஒரு முறை புரிந்து கொண்டு செல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்புறம் தொடர்ந்து சென்று கொண்டே இருங்க. இது முழு நம்பிக்கை, அறிவுபூர்வமான நம்பிக்கை வந்துருச்சு.
இறை என்னை வழி நடத்துகிறது. இனி நான் என்ன செய்ய வேண்டியதில்லை. என் பொண்ணுக்கு திருமணம் ஆச்சா ஆகலையா, நகை இருக்கா இல்லையா, பையன் பாஸ் ஆவானா ஃபெயில் ஆவானா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, எதை பற்றியும் கவலை இல்லை. இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை நான் செவ்வனே செய்து கொண்டு நாளையை பற்றி கவலை இல்லை. நாளை பற்றி கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போறதில்லை. இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை நான் செவ்வனே செய்து கொண்டு சும்மா இருந்தா போதும். என்ன நடக்கும்? ஏன்னா லூஸ் மோஷன் ஆகுதுக்கு நாம ஒரு முயற்சியும் பண்ணல, இயற்கை பண்ணிச்சு. அந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா கொஞ்ச நாள் நீங்க வாட்ச்ஃபுல்லா இருங்க, உங்களை இறை வழி நடத்துவதை நீங்க நல்லா புரிஞ்சுக்க முடியும். சில நேரங்களில் துன்பமாகவும் இருக்கும், ஆனா அது துன்பம் அல்ல. நீங்க தவறான வழியில போறீங்க, ஒரு தட்டு தட்டி இப்படி போகுது, தட்டும் போது என்ன ஆகும்? கொஞ்சம் வலிக்கும். அப்ப துன்பம் என்பது துன்பம் அல்ல, நாம் செல்கிற பாதை தவறு என்று சுட்டி காட்டுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. இப்படி எடுத்துக்கொண்டு சிந்தனையை தொடர்ந்து போயிட்டே இருங்க. மகரிஷி சொன்ன இயல்புக்க நியதி. இப்போ இங்க வந்து உட்கார்ந்தோம், மாலையில 6 மணிக்கு உட்கார்ந்தோம். இப்போ 1.5 மணி நேரம் ஆச்சு. இந்த 1.5 மணி நேரம் இதே இடத்துல தானே உட்கார்ந்துருக்கோம், இல்லையா? இல்லை இல்லையா அண்ணே? ஆமாங்க, இல்லை. கிட்டத்தட்ட 1,00,000 மைல் நாம பயணம் செய்திருக்கோம். இந்த பூமி 1 மணி நேரத்தில் 65,500 மைல் வேகத்தில் சூரியனை சுற்றி என்ன பண்ணுது? ஓடுது. அதோடு சேர்ந்து நம்ம ஓடி இருக்கோம். அது என்ன ரகசியம் இருக்குன்னா, இந்த பூமி தோண்டி கிட்டத்தட்ட 500 கோடி வருஷம் ஆச்சு. இந்த 500 கோடி வருஷமா 1000 மைல் வேகத்தில் தன்னைத்தானே சுத்திட்டு 65,500 வேகத்தில் சூரியனும் சுத்திட்டு இருக்குதுன்னு சொன்னா இது எப்படி? இந்த பூமிக்கு தற்சொல் வேகம், சூரியனை சுற்றி வரக்கூடிய வேகம் மிக இயல்பா பூமியில் இருக்குதா இல்லையா? யாரும் சுற்றி விடல, யாருமே அந்த பூமி என்ன செய்யல, சுற்றி விடல, மிக இயல்பா சுத்திட்டு இருக்கு. அப்ப அதன் இயக்கத்துல ஒரு இயல்பு இருக்கா இல்லையா? ஒரு இயல்பான ஊக்கம் இருக்குதா இல்லையா? அதே போல ஒரு பச்சோந்தி அது எங்க இருக்கிறதோ அந்த இடத்தினுடைய நிறத்தை அது எடுத்துக்கொள்ளும். அப்படி அது பார்த்துட்டு எடுக்குதா எப்படி? பச்சோந்தி இப்ப இதுல வந்து உட்காருதுன்னு வச்சுக்கோ, ஓஹோ இது வெள்ளையா இருக்குன்னு சொல்லி தன் நிறத்தை அது வெள்ளையா மாத்திக்குமா? அல்ல தானா நிறம் மாறுதா? யாரு மாத்துறா? இறைவன் ஒருத்தன் உண்டுமா? இல்லையே. அப்போ அந்த ஜீவனுக்குள்ளாக ஒரு வித திரவம் இருக்கு. அது இயல்புக்கு நீதியின் அடிப்படையில் இருக்கும் இடத்துக்கு தக்கவாறு அந்த ரசாயனம் என்ன பண்ணிக்கும்? தன் நிறத்தை மாற்றிக்கும். தெரிந்து மாற்றாது, தானா மாறும். அப்போ இயல்புக்கு நீதி என்றால் ஒவ்வொரு இயக்கத்திற்கும் அந்தந்த இயக்கம் இயல்பாக நடைபெறுவதற்கும், ஒவ்வொரு ஜீவனும் உயிர் வாழ்வதற்கு என்னென்ன வேண்டுமோ, ஒவ்வொரு ஜீவனும் இனிமையாக வாழ்வதற்கு என்னென்ன வேண்டுமோ அது அந்தந்த ஜீவனில் இயக்கமாக இருக்கு. நீங்க மனிதனை தவிர மீதி எல்லா விலங்கியும் பாருங்க, எல்லாம் மகிழ்ச்சியா தான் இருக்கு. காட்டில் எந்த யானைக்கும் சளி பிடிக்கவே இல்லை, எந்த காக்காய்க்கும் புற்றுநோய் வரவே இல்லை, பாத்தீங்களா? ஆனா இயற்கைக்கு முரண்பட்டு திசை திரும்பி சென்ற மனிதனுக்கு மட்டும்தான் எல்லாம். நாம திசை திரும்பாம இறை எவ்வாறு செல்லுகிறதோ அந்த வழியிலேயே போனீங்கன்னா, இப்ப நீங்க கேட்கலாம், இறை எந்த வழியில் செல்கிறது, எதை நோக்கி செல்லுகிறது சொல்லுங்க, நாங்க அந்த வழியில போறோம்னு நீங்க தயாராயிட்டீங்கன்னா இப்போ பழையபடி வரும். சிவம் என்ற சுத்த வழி எழுச்சி பெற்றது. எழுச்சி பெற்று தன் தரத்தில் மாறி 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 பரிணாமத்தில் அப்படியே ஒவ்வொன்றா வருது. முதல்ல பஞ்சபூதம், ஓரறிவு, ஈரறிவு, அப்புறம் 3, 4, 5, இப்போ 6 அறிவு. அப்போ இயற்கை எதை நோக்கி பயணம் செய்யுது? அறிவு வளர்ச்சி. இயற்கை என்ற இறைவன் எதன் வழியில் செல்றான்னா தன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டே போறான். அறிவு வளருதுன்னு சொன்னா எதை நோக்கி? ஒரு முதிர்ச்சியை நோக்கி தானே. அறிவு முதிர்ச்சி அடைய வேண்டும் என்பதுதானே இயற்கையினுடைய வழி. இறைவனுடைய நோக்கம், இறை எதை நோக்கி செல்கிறது என்றால் ஒரு முற்றறிவை நோக்கி. இப்போ அது செல்ற வழி இப்போ எங்க வந்திருக்கு? மனிதன் என்கிற உருவத்தில்
அது வழி எடுத்திருக்கு. எடுத்து 5லிருந்து 6 ஆகி இன்னும் 6 ஆகல, 5.15, 5.30, 5.45 அப்படியே போகுது. இப்ப நாம 5.45 வச்சுக்கோ. நாம என்ன செய்யணும்? இறைக்கு வழி கொடுக்கணும். நீ 6 நோக்கி போ. நாம வழி கொடுக்கல. 5.45 கீழே இறங்குது வழி பார்க்கிறோம். இப்போ விஞ்ஞான வளர்ச்சியினால 5.30 இருந்த அறிவு 5.45 ஆன பிறகும் கையில எல்லாருக்கும் செல் வந்துருச்சு. இந்த செல்லை எதுக்கு மீண்டும் பயன்படுத்துறோம்? நல்லதுக்கா கெட்டதுக்கா? கொஞ்சம் ரொம்ப ஆலோசிக்க. நிறைய பழையபடி கெட்டதுக்கு பயன்படுத்துறோமா இல்லையா? எங்க விளறோம்? மிருகத்துக்கு விளறோம். இன்னைக்கு செல்லை பத்தி நிறைய பத்திரிகைகள் வருது. நிறைய கெட்ட விஷயங்களுக்கு அதிகமா பயன்படக்கூடிய கருவியா மாறிடுச்சு. அப்ப விஞ்ஞான அறிவு வளர்ந்து 5 அறிவிலிருந்து 5.8க்கு போனவன் கையில செல்ல கொடுத்தான். அவன் 5.8லிருந்து பழையபடி 5க்கு வந்துட்டான். விலங்கின குணத்துக்கு வந்துட்டான். இப்ப நாம என்ன கொடுக்கல? இறையினுடைய அந்த பயணம் முற்றறிவை நோக்கி, அதுக்கு நம்ம வழி கொடுத்தோமா? கொடுக்க. அப்ப இறை எது நோக்கி செல்கிறது என்றால் முற்றறிவை நோக்கி செல்கிறது என்று அறிந்து கொண்ட பிறகு நாம வழி கொடுக்கணும். எப்படி? நம்முடைய மனசுக்கு இடம் கொடுக்காம நமக்குள்ளாக இருக்கிற அறிவு அது முற்றறிவு நோக்கி செல்வதற்கு அந்த அறிவை ஆட்சிக்கு இடம் கொடுக்கணும். இப்ப எது ஆளுகிறது? மனமா அறிவா? நம்ம மனம் ஆளுகிறது, அறிவு ஆளல. எப்ப அறிவு ஆளுவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறோமோ அப்ப இறை வழிபாடு நடக்குதுன்னு அர்த்தம். அப்ப இறை வழிபாடு என்றால் இறை சிவம் எழுச்சி பெற்று அது அறிவின் முழுமையை நோக்கி ஒரு பயணம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதற்கு வழிபட வேண்டும் என்று கருதி வழிவிட்டீர்களே ஆனால் அது இறை வழிபாடு. இறை வழிபாடு அல்ல, இறை வழிபாடு. அப்ப என்ன செய்யணும்? இப்போ சிவம் நமக்குள்ளாக இருந்து கொண்டு முற்றறிவு நோக்கி ஒரு பயணம் மேற்கொண்டிருக்கு. அந்த போக்குக்கு நீங்க இடை இல்லாம அறிவு முழுமை அடைவதற்கு நீங்க என்னென்ன வாய்ப்பை அதற்கு ஏற்படுத்தி கொடுக்கணுமோ அதை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதற்கு முதல் வழி பணம் 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 சொல்லி ஒரு மணி ஓரியன்ட் லைஃப் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் உடைக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் செக்கு மாடு மாதிரி பணத்தையே மையமாக வைத்துக் கொண்டு மணி ஓரியன்ட் லைஃப் அப்படின்னா என்ன? பணத்தையே மையமாய்த்து கொண்டு வாழ்றோம். சின்ன பையன் இப்பதான் 2ஆம் கிளாஸுக்கு போறான். அம்மா சொல்ற, கண்ணு நல்ல படிடா. ஏமா? நீ பெரிய டாக்டர் ஆகணுமா? ஏமா? கை நிறைய சம்பாதிக்கிறேன்டா. அம்மா என்ன போதிக்கிறா? அப்படித்தானே? ஏன்னா அந்த அம்மாவுக்கு அவங்க அப்பா என்ன போதிச்சாரு? அதான் போதிச்சாரு. இதான் மணி ஓரியன்ட். சின்ன வயசுலேயே விதைக்கப்படுவது எல்லாமே பணம் பணம் பணம். இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்? செக்கு மாடாக இருக்கிறோம். இந்த மாடு எவ்வளவு வருஷமா சுத்தி 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 நடக்குது. எவ்வளவு மைல் நடந்திருக்கும் இல்லையா? ஆனா 1 இன்ச்சு கூட அந்த மையத்தை விட்டு வெளியில நடந்ததெல்லாம் அதை பொறுத்தளவுல வேஸ்ட் தானே. அதே மாதிரி நாம காலங்காலமா பணத்தை மையமா கொண்டு ஓடி 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 ஓஞ்சிட்டோம். 1 இன்ச்சு கூட முன்னேற்றம் இல்லவே இல்லை. நல்ல நாகரிகமா வாழ்றோம், அது முன்னேற்றம் நினைக்கிறோம். நான் முதல்ல சொல்லிட்டு அந்த நாகரிக மிருகம்தான். சாதாரண மனிதனா கூட இன்னும் நாம வரல. இனி நாகரிகமா மனிதனா வேற மாறணும். புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும். அது எப்போ? முதல்ல நாகரிக மிருகத்திலிருந்து சாதா மனிதனா வரணுமே. அப்போ நீங்க என்ன செய்யணும்? இது செக்கு மாட்டுத்தனம். எவ்வளவு சுழன்றாலும் சுழண்டு கொண்டே இருக்கலாம், ஆனால் 1 இன்ச்சு கூட முன்னேற்றம் இல்லை என்று கருதி பொருள் ஈட்டுவதில் ஒரு சின்ன லட்சியம் வச்சு. பொருள் எதற்கு? ஒரு இனிய வாழ்வு வாழ்வதற்கு. பொருள் ஈட்டுவதற்கு வாழ்வா, வாழ்விற்கு பொருளா? வாழ்விற்கு பொருள். அத்தோடு நிறுத்திக்கொள்ளும். ஆனா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா பணங்கிறது ஒரு மாயை. யாரும் என்ன செய்யாது, அவ்வளவு சீக்கிரத்தில் விட்டாது. சாமிஜி எழுதியிருக்கார், பணம் படுத்தும் பாடுன்னு ஒரு நாடகமே எழுதி வச்சிருக்கார் மகரிஷி. பணம் அவ்வளவு படுத்தும். ஆனா நீங்க எப்படியாவது முயற்சி பண்ணி சிந்தனை பண்ணி பணத்தை வேண்டாம் சொல்ல வேண்டாம். பணம் 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 அலையிறவன். இன்னைக்கு பாருங்க, சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்ற, சின்ன பிள்ளைங்களாம் நிறைய இருக்கு. இன்னைக்கு இந்த சாப்ட்வேர் இந்தியாவில் லேண்ட் ஆன பிறகு
இந்தியா படக்கூடிய பாடு உங்களுக்கு தெரியுமா? ஏதோ பொருளாதாரம் சொல்றோம், சீரழிஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கு. ஒரு பக்கம் பொருள் குவியுது உண்மைதான், ஆனா சீரழிஞ்சிட்டு இருக்கு தெரியுமா? இன்னைக்கு இளம் பெண்களுக்கு கையில மது கோப்பை இருக்குதான். சென்னையிலையும் பெங்களூர்லையும் சனிக்கிழமை இரவு ஆனா 3 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல்ல இளைஞருடைய கூட்டம். ஒரு பெண் 4 பையனோட வருதா, திருப்பி போகும்போது வேற 4 பையனோட திரும்பி போகுதா. யாரோட வந்து தெரியுது, போட்டிருக்காங்க. நான் கூட்டிலாம் சொல்லலை. அந்த பெண்ணிட்ட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறானா, என்னம்மா அப்படி சரியே படித்த பொண்ணாச்சு, போங்க சார், ஐ ஆம் ஏர்னிங் 72,000 rupees பர் மந்த், 72,000 ரூபா வாங்குறேன், வாரத்தில் 6 நாள் தினமும் 15 மணி நேரம் கடினமாக உழைக்கிறேன், ஐ வாண்ட் ரிலாக்ஸேஷன். அதனால தான் ஒன்றும் சொல்ல முடியும். நம்ம வீட்டு பொண்ணாக இருக்கலாம், அதில் ஒன்றும் இருக்கலாம் இல்லையா? இந்த கல்வி, இந்த பணம் எல்லாம் வந்துடுச்சு. கலாச்சாரம் என்னாச்சு? ஒரு காலத்தில் நான் சின்ன வயசில் படிக்கும்போது கோ எஜுகேஷன் பெண்களோட இணைஞ்சு தான் படித்தேன். ஆனால் பெண்கிட்ட என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. சரி, அது டூ மச்னு வச்சுக்குவோம். ஆனால் இப்போ என்னாச்சு? அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சா இல்லையா? இது தப்பா சரியாங்கிறது விவாதம் இல்லை. அந்த ஆண் பெண் உறவு மிக புனிதமானதுன்னு நம்முடைய உயர்ந்த கலாச்சாரம் சொல்லும். அதுல 2வது இடமே இல்லை. அந்த உயர்ந்த கலாச்சாரம் காக்கப்படணும் சொன்னா நல்ல மரபுகள் வரணும். இப்ப கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பதா, பொருள் ஈட்டுவதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதா, உயர்ந்த பண்பாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதா? புகை போதை ஒழித்து ஒரு பண்பாடு. அந்த பாட்டு படிங்க. போதை, போர், பொய், புகை எல்லாம் வந்துருச்சு. இப்போ அது பெண்கள் கையில் பார்க்கும்போது தான் சகனமா இருக்கு. ஏன்னா ஒரு ஆண் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டா பெரிய தப்பு இல்லை, சப்போர்ட் பண்றேன்னு நினைக்காது. என்ன அப்படின்னா இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு, உங்களுக்கு சொல்லி வச்சுட்டு முடிக்கிறேன். இந்த இனவர்த்தி நடக்கணுமா வேண்டாமா? இந்த இனவர்த்தி யார் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு? அந்த இனவர்த்தியில ஆணுடைய பங்கு ஜஸ்ட் 1 minute தான். ஆனா ஒரு குழந்தை உருவாவதற்கு ஒரு பெண்ணுடைய பங்கு எவ்வளவு நாள்? 272 நாள். ஒரு ஆணுடைய பங்கு 1 நாள் கூட இல்லை, ஒரு க்ஷணம். இப்ப அந்த பெண் உடலாலும் மனதாலும் அழுக்கு பிடித்தவர்களாக இருந்தால் அந்த குழந்தை எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. பி தான், பிடெக் தான், எம்டெக் தான், மாசம் 1 லட்சம் தான். ஆனா அந்த பெண்ணுடைய மனசுல மதுவும், இப்ப மது அல்ல, மது என்ன வார்த்தை போடுது வேற பையங்க. அப்படி அந்த பெண்ணுடைய உடலும் உள்ளமும் அழுக்காயிடுச்சா அந்த 272 நாள் அந்த குழந்தையுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? அப்ப எதிர்கால சந்ததிகள் எப்படி இருப்பாங்க? கொஞ்சம் கற்பனை செய்யுங்க. அதான் நம்ம நாட்டில் பெண்ணுக்கு ஒரு உயர்ந்த இடத்தை கொடுத்தாங்க. மகிழ்ச்சி பெண்களுக்கு உயர்ந்த இடம், பெண்ணின் பெருமையின் பேச காரணம் இந்த உருவாக்குதல் பெண்களுக்கு கையில தான் இருக்கு. அந்த பெண்கிற அந்த உருவாக்கக்கூடியவ சரியா இல்லைன்னா, ஆகவே பெண்ணுடைய மதிப்பை பெண்ணே உணராத ஒரு காலம். பெண் படிக்கலாம், தப்பு இல்லை, படிக்கலாம், படிக்கக்கூடாதுங்கிறது இல்லை. அவங்க வீட்லயே அணைச்சிருக்க சொல்றீங்களான்னு யாரோ ஒருத்தர் என்கிட்ட கேட்கிறா. இப்போ நீங்க மறைமுகமா எங்களெல்லாம் மீண்டும் பெண் அடிமை செய்றீங்களான்னு ஒரு பெண் விடுதலை விரும்பி நினைக்கிறான். பெண் விடுதலைங்கிறது வேற. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் ஆண்கள் சொன்னா இல்லையா? அது வேற, அந்த சுதந்திரம் வேற, இந்த சுதந்திரம் வேற. ஆக இதெல்லாம் நீங்க எதுக்கு சிந்திக்க சொல்றேன்னா, முதல்ல நாம நமக்குள்ள ஒரு மாற்றத்தை காணுவோம். அப்புறம் சிறப்பான எதிர்காலம் உருவாவதற்கு நம்ம வீட்டில் இதை கொண்டோம். நம்ம வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கு. எந்த அளவுக்கு படிக்கணும், என்ன மாதிரி படிப்பு படிக்கலாம், என்ன மாதிரி வேலைக்கு போகலாம், எப்படி போனா இந்த உடலும் உள்ளமும் கெடாதோ மாசுபடியாதோ அத்தகைய ஒரு சூழ்நிலை உருவாக்குவோம். இப்படி ஒரு பண்பாடு மிகுந்த ஒரு புரட்சிகரமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு யார் கையில் இருக்கு? சிந்தனையாளர்கள் கையில. இப்ப யார் சிந்தனையாளர்கள்? வேதாத்திரி மகர்ஷியினுடைய ஒவ்வொரு சீடனும் ஒரு சிந்தனையாளர். அவனுடைய சிந்தனை தன்னை உயர்த்திக் கொள்ளணும், சமுதாயத்தை உயர்த்திக் கொள்வதற்கு அவன் சிந்தனை பயனுடையதாக இருக்கணும். எப்போ இருக்கும்? உங்க வீட்டில் நீங்க ஆரம்பிக்க. இப்ப என்ன ஆரம்பிக்க போறீங்க? புரட்சி. உங்கள் உடன் பிறந்த தங்கை +2ல நல்ல மார்க்,
நல்ல கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இடம் கிடைக்குது, வேண்டான்னு நீங்க சொல்ல தயாரா? சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? புரட்சி வெடிக்குமா வெடிக்காது? வெடிக்கதான். அந்த புரட்சிக்கு நீங்க தயாரா? அதுக்கு வேண்டி பிஏ படிச்ச பொண்ணெல்லாம் கெட்டு போச்சுன்னு நான் யாரையும் சொல்லலை, தப்பா எடுத்துக்காதீங்க தயவு செய்து. நான் பெண்ணினத்தை குறைச்சு சொல்லலை, இந்த சமுதாயம் அப்படி இருக்குன்னு சொல்றேன். அந்த சமுதாயத்தில் சீரழிவு இருக்கு, அதுல சிக்கனா சீரழிவு தான், பாதுகாக்கணும். வேகமா போயிட்டு இருக்கு உலகம். எப்படி போயிட்டு இருக்கு? மிக வேகமா. இந்த வேகமான வாழ்க்கைக்கு இந்த ஆன்மீகம் ஈடு கொடுக்குமா? இன்னைக்கு கூட பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பேராசிரியரோட பேசிட்டு சொன்னார், மற்ற அமைப்புகள் இல்லை இன்னும் நல்ல கூட்டம் வருது சார், நாமளும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு. என்ன செய்யலாம்? அங்க ஆடுறாங்க எல்லாரும், அதனால அங்க கூட்டம் ஜாஸ்தி வரும். சில அமைப்புல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருக்கு. சாமிஜியுடைய சிந்தனை வேற. நீங்க ஆடுங்க, தப்பு இல்லை. ஆட்டமும் பாட்டம்ங்கிறது தப்பு இல்லை, அதுல ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட் இருக்கு. ஆனா மகரிஷி இதெல்லாம் டச் பண்ணல. அவர் முழுக்க முழுக்க கான்சியஸ்னஸ், கான்சியஸ்னஸ், ஜெர்னி டுவர்ட்ஸ் கான்சியஸ்னஸ், அறிவனுடைய முதிர்ச்சி, கவர்ச்சி அல்ல, அறிவனுடைய முதிர்ச்சி. இது ஞான மார்க்கம், அறிவுபூர்வமான வாழ்க்கை, அறிவுபூர்வமான அணுகுமுறை, அதற்குரிய சிந்தனைகளை அவர் விதைச்சுக்கிட்டே இருக்கார். அது எப்படி ஆகும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், மரத்தில் எத்தனையோ பூக்கள் பூக்கலாம், அதுல சிலதான் கனியாக மாறலாம். இப்ப நமக்கு வேண்டியது கனி. கோடான கோடி பூக்கள் பூக்களாகவே இருக்க வேண்டும் என்பதற்காக கவர்ச்சிகளை கொடுப்பதற்கு நாம தயாராக இல்லை. அதனால் இங்கு இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் வேதாத்திரி மகர்ஷியை குருவாக ஏற்றுக்கொண்டு நீண்ட காலம் தவமும் சிந்தனை செய்யக்கூடிய சிந்தனையாளர்கள் என்று சொல்லி வைக்கிறோம். உங்களுடைய சிந்தனை ஒரு முழுமையான சிந்தனையாக, உங்களுடைய அறிவும் முற்றறிவாக மாறக்கூடிய அளவிற்கும் இந்த சமுதாயம் சீரழியாமல் கட்டி காக்கக்கூடியது இருக்கணும். இதான் பாரதி சொன்னார், ரௌத்திரம் பயில். அவனுக்கு முத எப்போ கோபம் வந்து தெரியுமா உங்களுக்கு? பாரதியாருக்கு முதல் அவன் சிரங்கொண்டு எழுந்தது எப்போ தெரியுமா? பனாரஸ்ல அந்த நதிக்கரையில் ஒரு 10 வயசு பொண்ணை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? மொட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஒரு 10 வயசு பொண்ணை மொட்டை அடிக்கிறாங்க. பாரதியார் கேட்குறே, அந்த சின்ன பொண்ணுக்கு மொட்டை அடிக்கிறாங்களா, கோயில் ஏதாவது வேண்டுதலா? இல்லைங்க, அன்னைக்கு இது விதவை ஆயிடுச்சு. யாரு? இன்னும் வயசுக்கே வரல, ஒரு 10 வயசு சிறுமி என்னவாயிட்டாலாம்? விதவை ஆயிட்டாலாம். என்னங்க அப்படிங்கிறார். அதுங்க சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வச்சாங்க, பையனுக்கு 14 வயசு, நேரத்தி ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான், இன்னையிலேருந்து இந்த பொண்ணு விதவை. கோபம் வந்தது பாருங்க பாரதிக்கு. பக்கத்தில் ஒரு நாசம் தான், கூப்பிட்டான் அவனை, அடிடா எனக்கு கிராப்பு, மீசை முறுக்குனான், தோல்ல போட்ட துண்டை எடுத்து தலைப்பாகை கட்டினான், முறுக்கு மீசை முண்டாசுக்காரன் அவனுக்கு பேரு. வீரகுண்டு எழுந்தான், பூணலை அத்து விரிச்சிட்டான். அவன் பிராமணன், அங்க செய்யறது பிராமண சமுதாயம். இந்த சமுதாயம் கேடுகட்ட சமுதாயம் சொல்லி நான் இன்றிலிருந்து பிராமணன் அல்ல. யாரை எடுத்து போராடுனா? அவனுடைய சொந்த சமுதாயத்தை எடுத்து. அவன் அந்த சமுதாயம் விலக்கி வச்சது, கவலையே படல. கீழ் ஜாதியில் ஒதுக்கப்பட்டவன் கஞ்சி வாங்கி குடிச்சான். அவனெல்லாம் கூப்பிட்டு குளிப்பாட்டி அவனுக்கு பூணூல் போட்டு காயத்ரி மந்திரம் சொல்லி பாடுங்கடா அக்னி குஞ்சுண்டு கண்டேன் கூத்தாட ஆரம்பிச்சிட்டான். இதுதான் புரட்சி. இந்த புரட்சி செய்வதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? அஞ்சாதீர் எடுத்துரைப்போம் அறிவொன்றே தெய்வம். அஞ்சா நெஞ்சம் வேணும். இயேசு அஞ்சுக்கலையே, சாக்ரட்டிஸ் அஞ்சலியே. சாக்ரட்டிஸ்ல கடைசி நிமிஷம் கூட ராஜா சொல்றான். ஏன்னா அந்த ராஜாவை போர்க்களத்தில் காப்பாத்துறது சாக்ரட்டிஸ். நண்பா, தயவு செய்து நீ சொன்னதெல்லாம் பின்வாங்கிக்கோ, இந்த விஷம் நீ குடிக்க வேண்டாம். அப்ப சாக்ரட்டிஸ் சொன்னா, இந்த விஷத்தை குடிப்பதனால் என் உண்மை மேலும் ஒரு உண்மையாக ஆகுமானால் இதை நான் மகிழ்ச்சியாக குடிக்கிறேன்னு உடனே குடிச்சிட்டான். அந்த சாக்ரட்டிஸ் எங்க? இயேசு 4 வருஷம் தான் மலை பிரசங்கம் பண்ணார். 29 வயசுல ஆரம்பிச்சு 33 வயசுல சிலுவையில் அரைஞ்சாச்சு. இந்த 4 வருஷத்துல அவன் செய்த பாவம் என்ன? ஜீசஸ் ஒரு பெரிய புரட்சியாளர். புத்தனும் ஜீசஸ் சாமிஜி அழகா சொல்றார், there are only 2 revolutionists in the world. The world history, there were only 2 revolutionists. One is Gautama Buddha, the other one is Jesus Christ.
அப்போ நாங்கள் இவரை பார்க்கும்போது நீங்களும் ஒரு ரெவலேஷனிஸ்ட் தான் அவரை பார்த்தோம். ஏன்னா இவருக்கு ரொம்ப அவருடைய உலக சமாதானம் கவிதையெல்லாம் படிச்சீங்கன்னா புரட்சிகரமான கவிதைகள் இருக்கும், உச்சக்கட்டமாக இருக்கும். ஆனால் அந்த சமுதாயம் அதை சரியா புரிஞ்சுக்கிடல, மயக்கத்தில் இருக்கிறதுனால நாம் பக்திங்கிற ஒரு தவறான போர்வை போத்திட்டு என்ன வணக்கம் வேண்டுதல் இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையில் சிறப்புன்னு கருதிட்டு நீண்ட காலம் வாழ்ந்து பழகிட்டோம். கொஞ்சம் புரட்சிகரமான சிந்தனை எழுவது கஷ்டம்தான், ஆனால் ஒரு ஆன்மீக புரட்சி நிச்சயமா வரணும். ஸ்பிரிச்சுவல் ரெவலேஷன் சொல்வார், 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 சொல்வார்.